السلام عليكم ورحمة الله. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل سيدنا محمد. சர்க்கார் தாங்க கீழே உட்காந்துட்டீங்க, மேலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சர்க்காரோட துவாவில் 2 நாளைக்கு முன்னாடி சர்க்கார்ட்ட அனுமதி கேட்டேன், தாங்களை பார்க்க குடும்பத்தோடு வரணும் என்று. சர்க்கார் அனுமதி கொடுத்தாங்க. உடனே கிளம்பி வந்துட்டோம். வர்ற வழியில் காரு பஞ்சரு, மதுரை கிட்ட. வருவீங்கன்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை. அப்படி நிற்கிறோம், சுற்றிலும் யாரையுமே காணோம். சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிக்கப் காரன் வந்து என்னப்பா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டார். வேறு வண்டி பஞ்சருன்னு. அவர் ஆள் கூப்பிட போகிறார். போனார், கிடைக்கல, ஆள் இல்லைன்றார். நான் காசு இறண்டேன். அவரே படுத்து டயரை மாற்றி கொடுத்தாரு. கிளம்பி வந்து சேர்ந்தோம். ஒரு பெரியவர்களை பார்க்க வரணும் என்று சொன்னால் உண்மையான இஹ்லாஸ் மனசில் அவங்கள பார்த்தா போதும் அப்படின்னு வந்துட்டா, எந்த ஒரு மக்சதில், எந்த ஒரு நியத்தில், என்ன ஒரு கோரிக்கையில் வர்றோமோ அல்ல அதை நிறைவேற்றி கொடுத்துருவான். ஆனால் என் போன்றவர்களுக்கு அதுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயம். என்னுடைய தகப்பனார் அல்ஹா சுபுரிஷா ஃபைஜி, அவங்க சர்க்கார்ட்ட எப்படி நடந்தாங்க அப்படி நாங்களாம் வந்து கூட இருந்து பார்த்தோம். ஒருத்தர் சர்க்கார் நாகூருக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது நான் போய் சொன்னேன், எங்கள் சர்க்கார்ட்ட வந்துட்டாங்கன்னு. நீ ஒன்று சொல்லிடாத, அவங்க கிளம்பி இங்கே வந்துருப்பாங்க, நம்ம தான் அங்கே போகணுன்ட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. ஒன்று சர்க்காருக்கு ஃபோன் பண்ணேன், நான் வரப்பா கிளம்பின்னாங்க. உடனே எங்கள் தகப்பனார், இல்லை எப்படி அவங்க வரேன்னு சொன்னாங்க வந்துட்டு சொல்லிட்டு ஒரு பதஷ்டமாக நிற்கிறாங்க. அப்போதான் நான் விளங்கினேன் எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பெரியவங்க இன்னொரு பெரியவங்க தான் தெரியும். அதுமாதிரி சர்க்கார் வீட்டுக்கு வந்தாங்க. எங்க தகப்பனாரு பேரம்பேத்தி எல்லாத்தையும் விட்டுருவாங்க, படிச்சுடுவாங்க. எல்லாரும் வாங்கிக்கமா, துவா வாங்கிக்கமா, அவங்க பார்வையில் இருக்குமா எல்லா முசிபத்து போயிருமான்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தாலே போதுமா, அவங்க சொன்னாலே போதும்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண் விஷயமா போயிருந்தேன், சும்மா ஜெனரல் செக்கப்காக. ஏன்னா சர்க்கார் இஸ்கே ரசூல பேசணும்னா எனக்கு இந்த பேச்சு தான் வருது. அவங்க இருக்கும்போது இஸ்கே ரசூல் பேசவே கூடாது. ஆதாப ஷேகில் எங்க சர்க்கார் சொல்லுவாங்க, எங்க ஷேகு, சர்க்கார் உன்னை பேசுன்னு சொன்னா நீ குரான் ஆயத்தோ ஹதீஸோ எந்த காரிக்குஜாரும் பேசக்கூடாது, அவங்கள பற்றி தான் பேசணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு நான் போயிருக்கேன், கொஞ்சம் கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்க. உடனே சர்க்கார் ஃபோன் பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உனக்குண்டாங்க, முடிஞ்சு. போனேன். அவங்களோட திருப்திக்கு எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, எடுத்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு சொல்லு தான் மினல்லாம் அல்லாவுடைய சொல்லு. அது அவங்க ரசூல்லா ஃபனா, ஹக்குல ஃபனா. என்ன பார்வை பார்க்குறாங்களோ பார்த்து என்ன அதான் ஹக்கான விஷயம். அந்த அளவுக்கு நாம் அவருக்கு முன்னால் உட்காரதே பெரிய அதற்குறான விஷயம். சர்க்கார்ட்ட சொன்ன நாளைக்கு வர சர்க்கார் அப்படின்னு. சாயந்தரம் 5 மணிலேருந்து ஒரு மாதிரியான பதஷ்டம். யாரை பார்க்க போறோம்? எங்க தகப்பனார் சொன்னாங்க, ஒரு தடவை நான் மேலப்பாலம் போயிட்டு வந்தேன், நீ சர்க்கார்ட்ட போன்ல சாதாரணமா பேசுறியா, அவங்க அந்தஸ்து உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு புரியலப்பான்னு. சரி ஓகே, நீ பேசுற, அவங்க எவ்வளவு பேர் அந்தஸ்து இருக்காங்க தெரியுமா? ஒரு சின்ன சருகத்துல வாழ்க்கை போயிருந்தான். ஒரு சாதாரண விஷயம் தான், சின்ன விஷயத்துல போயிடும். ஏன்னா தரீக்கத்தில் சில்சிலா ரொம்ப முக்கியம் ஆதாபு தான். சர்க்காராக நடக்கும் போது சரிசமமாக நடக்கக்கூடாது. சர்க்காரோடைய முபாரக்கான செப்பல் கிடந்தா அந்த பக்கத்து நம்ம செப்பலை போடக்கூடாது. இங்க அப்புறம் வாங்கினா உடனே போயிருந்தோம். பெரிய பெரிய மகான்களை அடங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஹஸ்தியா உட்காந்து சாதாரணமா அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதான் ஒரு சூஃபி நடக்கம். அதான் அல்லாஹ் ரசூலை பத்தி விளங்கி கொண்ட ஒரு
இவங்களை பத்தி எங்களுக்கு சொன்னது எங்க தாப்பனார் சொன்னாங்க. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் சர்க்கார்ட்ட நான் பேசுறேன் இசாக் மோல்சா மூலமாக. அப்ப எங்க அம்மாவுக்கு சதா வைத்த வழி. அப்ப சொல்றேன் சர்க்கார்ட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க இசாக் அஜித், உங்க அம்மாவுக்கு சிரமம் கொடுக்கணும் அப்படி விட்டுற சொல்லுப்பா அப்படின்ட்டாங்களாம். அது என்ன அஸ்லார் விளங்கல. அப்போ எங்க எங்க தகப்பனா சென்னை கிளம்பிட்டு இருக்காங்க. கரெக்டா தீபாவளி காலையில 2வது தடவை ஃபோன் பண்ணேன். அப்ப சொன்னாங்க ஒரு கேன்சர் கட்டி ஒண்ணு தெரியுது அம்மா வயிற்றுல, அம்மா கஷ்டப்படுத்த வேணான்ட்டாங்க. அப்படியே மனசு உடஞ்சு போச்சு. நேரா வந்தேன், உட்காந்துருக்காங்க தகப்பனார். என்னான்னு கேட்டாங்க. இப்படி சொன்னாங்கன்னு. சரி அப்படின்ட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட சொன்னாங்க, சர்க்காருக்கு ஃபோன் பண்ணி கேளு, என்ன ஆச்சுன்னு கேளு அப்படின்னாங்க. உடனே இசாக் மட் ஃபோன். அப்ப சர்க்கார் சொல்றாங்க, உங்க சர்க்கார் அதை ஆப்போஸ் பண்ணி எடுத்துட்டா. சர்க்கார் சொல்லி 10 பைசா எங்க அம்மா ஹயாத்தா இருந்தாங்க. எந்த அளவுக்கு தொடர்பு பாருங்க. சாதாரணமா நம்ம இங்க சுத்தி நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறோம். கூட இருக்கும்போது நமக்கு அந்த அருமை தெரியாது. எவ்வளவு பெரிய ஒரு ஹஸ்தி. காஜா சர்க்கார், அஜ்மீர் காஜா சர்க்கார், கௌசே பாக் சர்க்கார் எல்லாரோட கன்சர்ன் இருக்குது. ஃபனாபி ரசூல் பத்தி ரசூல்லாவுடைய ஃபனாபி பேச சொன்னாங்க. நான் அவங்களுக்கு தான் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் நீங்க நமக்கு பேசக்கூடாது. அல்லாஹ் ரசூலை பத்தி பேசக்கூடிய தகுதி அவங்களுக்கு தான் இருக்கு. நம்ம வேலைன்னா அவங்களை பத்தி பேசுறது நம்ம வேலை, அவர்களுடைய கராமத்தை பேச நம்ம வேலை. என்ன சொன்னாலும் அப்போ நடக்குது. அதுதான் எங்களுடைய தகப்பால் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாதாரணப்பட்ட ஹஸ்தி இல்லப்பா அவங்க. ரொம்ப பெரிய அவங்க சர்க்கார் வந்துட்டா எங்க வாப்பா கட்டில ஓரமா தான் உட்காருவாங்க, முழுசாட உட்கார மாட்டாங்க. அப்படியே கையை குனிஞ்சு முச்ச விடுவாங்க. நாங்களும் அதை பார்த்துட்டே இருப்போம். அப்ப எங்களுக்கு காட்டி கொடுக்குறாங்க சர்க்கார் யாருன்னு. அப்ப எந்த அளவுக்கு எங்களோட தகப்பனார்ட்ட அவங்க கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அப்படியே முராக்கப்பா செஞ்சாங்க. செஞ்சுட்டு என்னோட தகப்பனார் பத்தி அவ்வளோ அந்தஸ்தா சொன்னாங்க. இப்பதான்ப்பா நான் உங்க அப்பாட்ட பேசினாங்க. என்ன மாதிரியான உயிரில இருக்க கனெக்ஷன்ல இருக்காங்க பாருங்க. இப்ப அவங்க சொன்ன சில விஷயங்கள் கடலையே கூஜல் அடைச்ச விஷயம், கடலுக்கு அப்பாற்பட்ட விஷயம், நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க சர்க்கார் அவர்கள். யாரெல்லாம் எனக்கு நேர்வழியை காட்டுவாயான்னு நான் உன்னை 5 வக்தில நான் உன்னை கேட்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. நீ அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிருப்பா. யாரெல்லாம் எந்த நேர்வழியும் எனக்கு நீ காட்டு நான் உன்னை கேட்கிறனோ அந்த நேர்வழி நீயே கொண்டு என்ன விட்டுருட்டாங்க. அதான் செய்யிட்டாங்க. நீயே விட்டுரு. கையை பிடிச்சி கண்ணு தெரியாம நிக்கிறான் ரோட்டை தாண்டி போகணும். என்ன செய்வான்? யாரோ உதவி கேட்கறான் பாருங்க, அவன் கையை பற்றி ஒன்று விடுறான் பாருங்க. அதே மாதிரி தான் எல்லாம் நீ தான் சொன்ன இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நீயே ஒரு விட்டுரு கையை பிடிச்சி. அப்படி ஃபனா வேணா அப்படி சரணடைஞ்சுன்னு சொன்னாங்க. அப்ப சர்க்கார் அவர்கள் சொன்ன அந்த கடமை கூஜலட்சமான செய்திகள் அதை அவங்க தான் நமக்கு விளக்கி கொடுக்கணும். சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. சொன்ன ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பார்த்தா நீங்க யாரையும் வேலை செய்யல. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சர்க்கார் சொல்றேன், நீங்க தான் அதை எங்களுக்கு விளக்கி கொடுக்கணும். அப்ப அவ்வளவு பெரிய ஹஸ்தி அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப அவங்கள பார்க்கணும், துவா கட்ட யா அல்லாஹ் எங்களுக்காக அவங்க நீண்ட வயசு கூடு, அவங்க நீண்ட காலம் இருக்கணும், அவங்க பல வருஷம் ஹயாத்தா இருக்கணும் அப்படின்னு மகத்துவம் போது என் மனசுல வந்துச்சு. என்னுடைய தகப்பனோட சூரத்து அப்பப்போ வருது அவங்கள பார்க்கும்போது. சர்க்கார் உட்காந்து திக்கு செய்யும்போது பார்க்கணும், ஒரு செகண்ட் அந்த எங்க தகப்பனோட சூரத்து மாறி இவங்க சூரத்து வருது. அப்ப அந்த அளவுக்கு லிங்க்ல இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பார்க்கிறோம். அந்த பார்க்கிற அவங்க சர்க்கார் நம்ம அப்பா சொன்னாங்க ஒரு தடவை வீட்டுல எல்லாம் நிக்கிறோம், மா இங்க வாமா இந்த பொண்ணு, அவங்க பார்த்தா போதுமா, அவங்க பார்வையில போதுமா, பல ஆயிரக்கான முசிபத்து போது மாட்டாங்க. அவ்வளவு பிராஸ்தி. நம்ம அவ்வளவு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவு பெரிய மக்காம இருக்காங்க சர்க்கார் அவர்கள். அவர்களை பத்தி பேசத்தான் நமக்கு இங்க தகுதி. அதுக்கு கூட நான் தகுதியற்றவன். சர்க்கார் பேசுனதற்காக சர்க்கார் அவர்கள் பேசுனதுக்காக நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அதனால
நாம் சர்க்கார் அவர்கள் என்ன அவங்க அவங்க ஹயாத்தில் சொல்றாங்களோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ நம்ம அதை அப்படியே A to Z கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட இப்படி சொல்லியிருப்பாங்களோ அவங்க எதனால இப்படி சொன்னாங்க அந்த சிந்தனைக்கே நம்ம போகாம சொன்ன ஹக்கு மினல்லா அல்லாவுடைய சொல்லு ஹக்குல ஃபனாவாய் தான் இருக்கிறாங்க ரசூல்ல ஃபனாவாய் தான் இருக்கிறாங்க நான் அப்பா சொன்னாங்கன்ற ஒரு வார்த்தை சர்வ சாதாரணமா நீ அவங்களுக்கு ஃபோன் பண்றியா இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன் அவங்களுடைய கராமத்தை அவங்க உயர்வை பார்த்துட்டு வந்தேன் அல்லாஹு அக்பர் எப்படி சாதாரண பேசுற சின்ன ஒரு சருகத்துல மாட்டிக்காதன்றாங்க ஒரு வார்த்தை எல்லாம் போயிருந்தாங்க சாதாரண விஷயம் இப்ப நான் எனக்கு முழங்கால் வலி கீழே உட்கார முடியல நான் உட்காந்துன உத்தரவுக்கு நம்மளா போய் சேர் கேட்க கூடாது அது அதப் குறைவா இருக்கு அப்ப அவங்க சொல்லி நீ உட்காருப்பான்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு அவங்க சொல்லி உட்காந்துட்டா அல்லாவாச்சும் ரசூலாச்சும் அவங்களாச்சு நம்ம தப்பிச்சோம் இப்ப நானா போய் என் சக்கார்ட்ட போய் எனக்கு சேர் போடுங்க சக்கார் எனக்கு முட்டு வலிக்க சக்கார்னா அது அதப் சில்சிலாவில் முதல்ல பேசிக்கான விஷயமே ஆதாப ஷேக் தான் அந்த ஆதாப ஷேக் யார்கிட்ட எந்த முறியிட்டு அந்த ஆதாப ஷேக் இல்லையோ அந்த ஆதாப ஷேக் நம்ம விளங்கி வச்சுட்டா அவங்களோட சரி சமமா உட்காரவோ சரி சமமா அவங்கள்ட்ட பேசவோ சரி சமமா அவங்கள பார்க்க கூட மாட்டோம் ஏன்னா சதா அவங்க அல்லா ரசூலுடைய ஜிக்கில் தான் இருக்கிறாங்க சதா அவங்க ஷேகோட பணவளை தான் இருக்கிறாங்க இந்த அணங்கியிருக்காங்க நம்ம சொல்றோம் அவங்களாம் அவங்க அங்க அடங்கியிருக்காங்க ஜாத்தன் ஜிஸ்மு தான் அங்க அடங்கியிருக்கு அவங்களோட ரூஹு இந்த உட்கார்ந்து இருக்கு அவங்க தான் இங்க இருக்கிறாங்க நெட்ல போட்டு பார்த்தா பஷீரப்பா தரகான் நேரா கொண்டு விடுது வாசல்ல கொண்டு போய் பஷீரப்பா யாருன்னு கூகுளுக்கு தெரியுமா கூகுளுக்கு தெரிஞ்ச கூட எனக்கு தெரியாது கூகுள் விளங்கி வச்சிருக்குது அவங்க யாருன்னு கரெக்டா கொண்டு விட்டுச்சு வாசல்ல பார்த்தேன் மனசு ஒரு சுக்குன் மனசு ஒரு சந்தோஷம் நம்ம எங்க நிக்கிறோம் இந்த இடம் நமக்கு இந்த இடத்துக்கு நமக்கு வரதுக்கு தகுதி இருக்கா ஒரே ஒரு ஆறுதல் ஒரே ஒரு எண்ணம் என்ன நம்மோட தகப்பனாரும் இங்க வந்திருக்காங்க அதை வச்சு நான் இங்க வந்திருக்கிறேன் அவங்கள பார்க்கணும் நோக்கம் அதான் அவங்களோட துவா வாங்கணும் நோக்கம் அதான் என்னுடைய மனைவி என் 2 புள்ள என் மருமனுக்கு கூட்டிட்டு வந்தேன் எதுக்கு வந்திருக்கிறோம் பார்க்கணும் அவங்க பார்வைப்பட்டா போதும் நம்ம அவங்க வைக்கக்கூடிய கோரிகள் 2வது அவங்க பார்வையில பல ஆயிரக்கணக்கான முசிபத்து போகுது எங்க தாப்பனா சொல்லுவாங்க உன்னுடைய மனைவி மக்களை கூட்டிட்டு போய் உன்னுடைய ஷேகு முன்னால உட்கார் உன்னுடைய மனைவியுடைய பலா முசிபத்து போகும் அவ தக்தீர் மாறும் உன் பிள்ளையோட தக்தீர் மாறும் உன்னுடைய தக்தீர் மாறும் உன் ஷேகும் அருகாமையில இருந்தா அடிக்கடி நீ அங்க போயிடாத ஏதாச்சும் விஷயத்துல ஒரு சருகது வந்தா வாழ்வு நாசமா போயிடும் அவங்க பொருந்துகிட்டா வேலை முடிஞ்சு சும்மா அவங்களுக்கு ஒரு செய்கை உட்கார்ந்துருக்காங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நேரம் அவங்க சொல்லக்கூடாது அவங்க அந்த ஒரு செகண்ட் அவங்க தன்னை ஜிக்கரை விட்டுட்டு வலைக்கு சலாமு சொன்னா அல்லாஹ் நம்ம பிடிச்சிருவான்ட்டாங்க அவங்க ஏன் ஜிக்கர்ல இருக்கிறாங்க அவங்க ஏன் ஞாபகத்துல உட்கார்ந்துருக்காங்க சதா இதுல பணம் நீ என்ன இடையில போது அவங்க டிஸ்டர்ப் பண்ற அல்லாஹ்க்கோ வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவங்கள பார்த்து கோரிக்கை வைக்கிறதுக்கு சில நேரங்கள் இருக்குது அந்த நேரம் தவறி போயிட்டா சஹாபாக்கள் சும்மா வெறும் கைனா நபி அவங்களை பார்க்க கூடாது ஏதாச்சும் ஒரு ஹதியா கொண்டு நபி அவரோட கையில கொடுத்தா அந்த கோரிக்கை அங்க வைக்கணும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ல ஏன் ஹபீபை டிஸ்டர்ப் பண்றீங்க அதற்கு ஒரு நேரம் கொடுத்தாச்சு இந்த நேரத்துக்கு வாங்கின அந்த நேரத்தை மீறி வர சும்மா வரக்கூடாது அதே மாதிரி ஒரு முரீது தான் ஷேகை பார்க்க வரும்போது அட்லி ஒரு அத்தர் பாட்டல் ஒரு ஆப்பிள் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு சும்மா ஒரு பால் பாக்கெட் சும்மா வரீங்க வரவே கூடாதான் அல்லாத விரும்பவும் மாட்டான யார நீ பார்க்க வர்ற உன்னுடைய மனைவி மக்களுக்காக உனக்காக உன் பிள்ளைக்காக நீண்ட வயசுக்கு சலாமத்துக்கு பலா முஸ்மத்து போதும் அவங்க பார்வையில கை வீசிட்டு வர்றான் அவங்க நீ பாக்குறதுக்கு அல்லாஹ் வருத்தப்படுறான் சதா ரசூல்ல பணாவா இருக்கிறான் நபி வருத்தப்படுவாங்க சும்மா வெறுங்கையா போறான்னு போடி போக கூடாது நான் ஒரு ஹதியா எடுத்து வச்சேன் சர்க்காருக்கு ஊர்ல கிளம்பும்போது சாயந்தரம் மனசு ஒரு எண்ணெய் வந்து நீ இன்னும் கம்மியா கொண்டு போற இன்னும் ஹதியா எடுத்து வை கொடுத்தா தான் வரும் துவா மாங்கனைக்க தரிக்கான்னு துவா எப்படி செய்யுங்கிற தரிக்கா துவா எப்படி வாங்கணுங்கிறத சொல்லிக்கதி பண்றாங்க பெரிய பெரிய சூஃபியாக்கள் சும்மா நீ வெறும் கையோட போவாத போய் அங்க நின்றுக்கிட்டு எனக்கு தாலிமை கொடுக்க சர்க்கார் எனக்கு இல்மு இர்ஃபானை கொடுக்க சர்க்கார் அங்க போய் உட்காராத சர்க்கார உங்க நெஞ்சில என்ன இல்மு இர்ஃபான் இருக்குதோ
உங்க நெஞ்சில என்ன மாதிரி இல்ம வச்சு அந்த நெஞ்சில இருக்கு இன்மலை எனக்கு கொடுங்க, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம உட்காரணும், பார்த்துதான் உட்காரணும். எது மந்திக், எது ஹிக்மதா பேசுறது, எப்படி நம்ம மந்திக்க கத்துக்கிறது, எது அசரார், எது நமக்கு தெரியாது. என்னோட ஷைனா சொன்னாங்க, நான் ஏன் சர்க்கார்ட்ட சுமார் 45 வருஷமா நான் எந்த தானியும் பயான கேட்க போல சுலுக்கு எப்படி செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மருமோட்டை எப்படி, மனைவிட்ட எப்படி, மகள்கிட்ட எப்படி, மச்சிட்ட எப்படி, மருமோட்டை எப்படி, பேரண்ட்டை எப்படி, எப்படி வீட்டுல சுலுக்கு செய்யணும், அதைத்தான் நான் கத்துக்கிட்டேன்ட்டாங்க. அந்த இர்ஃபான அவங்க கொடுத்தாங்க, இந்த வச்சுக்கப்பா சுபுரிசா வச்சுக்கிட்டீங்களா, அவங்க ஷேக் கொடுத்தாங்க. அதே மாதிரி சர்க்கார் இல்மோட கடலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு 15 நிமிஷம் பேசுறாங்க, அப்படியே தலை சுத்திரிச்சு. எங்க போய் கேட்க முடியும், யார் நம்ம இதுக்கு விளக்க கேட்க முடியும்? சொன்னவர்களே தான் நமக்கு விளங்கி வைக்க வேண்டும். சொல்றாங்கன்னா சாதாப்பட்ட விஷயம் இல்லை. சுமார் ஒரு 20 நிமிஷம் சர்க்கார் பேசினாங்க. அந்த 20 நிமிஷம் அல்லாஹ் ரசூலோட நினைவை விட்டு ஒரு செகண்ட் அவங்க வெளியே வரல. அந்த ஜிக்ர் அந்த ஃபிக்ர்ல நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம நசீப் அது, நமக்கு பதில் நசீப் ஆயிடக்கூடாது. உட்கார்றோம், அவங்க பெரும் கையோட அவங்களை பார்ப்பது கூடாது, சாதாரணமா அவங்க பேசுவது கூடாது. அவர்கள் மன்னிக்கும் வரை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். ஒரு ஷேக் ஹயாத்தா இருக்கவர் அல்லாஹ் அந்த ஊரை தண்டிக்க மாட்டான். நபி அவர்கள் மறைவுக்கு பிறகு அல்லாஹ் புரட்டி எடுத்தான்னு சொன்னாங்க. ஒரு வழி இந்த திருவுல சர்க்கார் இருக்காங்கன்னா இந்த ஒரு ஜாத்துக்கு தான் இந்த ஒட்டுமொத்த மேலப்பாளையமோ சலாமத்தா இருக்குன்னு அந்த ஒரு ஜாத்துக்கு தான் நடமாடும் அவுளியாவா இருக்கிறாங்க. மறைந்த அவுளியாக்கள் அதுல ஹக்கீகத்தா இருக்கிறாங்க, மறைந்த அவுளியாக்கள் அவங்களதான் இருக்கிறாங்க. அவங்க தான் இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்க. அந்த ஒரு ஜாத்துக்காக அல்லாஹ் இந்த வரக்கூடிய பலா முசிபத்து வெளியாகிட்டே வர்றாங்க. நமக்கு தெரியாது என்ன முசிபத் நம்மகிட்ட இருந்துச்சு, எது எப்போ போனுச்சு தெரியாது. ஒரு பார்வை பார்க்குறாங்க, பாருங்க சர்க்கார், அதுக்குதான் நிக்கிறோம். ஏதோ மஜ்லிஸ் நடக்குதான், ஒரு ஓரமாண்டு ஒரு புறம் எட்டி பார்க்கிறாரு, அவரும் அதை கலந்து விட்டார். என்ன காரணம்? என்னமோ நடக்குதுன்னு எட்டி பார்த்தார்ல, எட்டி பார்த்ததுக்கு ஒரு பர்க்கத்து இருக்கு. காரணம் சர்க்கார் இந்த இடத்துல ஆசரா இருக்கிறதுனால அவங்களுடைய மக்காமல அவங்க தன்னை காட்டவும் மாட்டாங்க. எங்க தப்பா சொன்னாங்க, பஷீர் மோகன சர்க்கார் தன்னை காட்டவும் மாட்டாங்கப்பா. அவங்க சாதாரணமா இருக்காங்கப்பா. அவன் வந்துட்டா, நாகூர் வந்துட்டு நீ எங்க ஊருக்கு வரணும், வாங்க வாப்பா பார்க்கணும், இங்கே எங்க பாத்ரூம் வருது, சாப்பாடு செஞ்சிட்டியா, டீ போட்டியா, சொல்லதான் போறோம், செய்யதான் போறோம். எதுக்கு இந்த ஒரு டென்ஷன்? வர்றவங்க வந்துட்டு சலாமத்தை திரும்பி போகணும். எது ஒரு அதப்பு நடத்துல கூட அவங்க வந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அதப்பு நடந்துச்சுன்னாக்க இருக்கிறது போயிடும். பயப்படுறாங்க பாருங்க, எப்படி விலகி வச்சிருக்காங்க பாருங்க. சர்க்கார் வந்துட்டு அவங்க கூட உள்ளவங்க வந்துட்டு நல்லபடியா சிரிச்சு சந்தோஷமா எங்க தப்பாரு நடந்து வருவாங்க காருக்கு. சர்க்கார் சொன்ன நீங்க வேணா சர்க்கார் உள்ள போங்கம்பாங்க. இல்ல இல்ல சொல்லிட்டு அவங்க 2 தடவை நடந்து காரை ஏற்றி விடுவாங்க. ஏன் வந்ததுன்னு அவங்க தான் தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. நான் சும்மா சாதாரணமா அவங்கள பாக்குறேன். எங்க வாப்போட பார்வை இருக்குல்ல, அவங்க ஷைகளை பணவா இருக்கிறாங்க, அந்த பணாவோட பார்வையில பாக்குறாங்க. இவங்க அந்தஸ்து தெரியுது. ஷெய்குடைய அருகாமையில் இருக்கக்கூடாது, முறீது அடிவாசல கூட தங்க கூடாது. ஆதாப ஷேக் சொல்றாங்க. அதுல வர்றீங்க, சர்க்கார் தூங்குறாங்க, இல்ல சர்க்கார் வீட்டுல இருக்காங்க, நீ நம்ம அவசரமா போட்டுக்கிறதுக்காக அப்படி கணக்கிறது, பிற சொல்லி விடுறது, வந்திருக்கிறத காட்டி கொடுக்கறது, நான் வந்திருக்கேன்னு தெரியாம உள்ள உட்காந்து அதெல்லாம் இருக்குது போயிடும். அவங்க எப்ப வராங்க அப்பதான் நம்ம பார்க்கணும் அவங்கள. அது வரைக்கும் நிக்கணும். உனக்கு வேலை நீ போயிட்டே இருக்கீங்க. அவங்க எப்போ ஒரு அப்பதான் பார்க்கணும். ஒருத்தர் எங்க ஷைனா பக்கம் எங்க தாப்பா போறாங்க, பார்த்தா 4 நாள் வெளியே வரல. அவங்க சர்க்கார் தாதா சர்க்கார் வெளியே அவங்க சொன்னாங்க, வாங்க சுபுரிஷா நீ வந்துட்டீங்க, கண்டிப்பா வெளியே வருவாங்க அவங்க, 4 நாள் வெளியே இருக்காங்க. அங்கே சொல்லி கொடுக்குறாங்க, வா சுபுரிஷா அந்த ராவ் உள்ள வாப்பாங்கிறாங்க. உள்ள கூப்பிட்டு பேசி அமிச்சுட்டாங்க, வெளியே வரவே இல்லை. அப்ப சொன்னாங்களா சர்க்காரு, சுபுரிஷா வெளியே நிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு ஆள்ங்கிறாரு, ஒரு ஆள் கணக்கிறாரு, ஒரு ஆள் வேகமா பேசுறாரு, ஒரு ஆள் நாரங்கிய தட்டுறாரு. என்னவா நான் வெளியே வரணுங்கிறார். நான் வெளியே வந்து அவரு உருப்பிடுவார். அவரு நானால வரணும் வெளியே, அவர் என்னையில அவர் கூப்பிடுறாரு. எப்படி எல்லாம் விடுவாட்டாங்களாம். ஏன்னா எங்க வாப்பா போறாங்க, உள்ள கூப்பிடுறாங்க.
ஒருத்தர் போன் வருது லால்பேட்டையில இருந்து, உடனடியாக வரவும். நான் எங்க அம்மா எங்க பாப்பா போறோம். நேரம் நாகூர்ல போய் ஜாரஸ் செய்யறாங்க. நேரம் வந்தாங்க, காரைக்கால் மஸ்தாபாத் போய் ஜாரஸ் செய்யறாங்க. எங்களுக்கு விளங்கல, என்ன ஜாரஸ் செஞ்சு போறீங்களே, நம்ம போறது அங்கதான் போலாம். என்ன வாப்பான்னு சர்க்கார் உடனே வான்னு சொன்னாங்க. என்ன தஜல்லின்னு தெரியல, என்ன கோவம் தெரியல. நான் ஒரு எஜமான்ட்ட போய் சர்க்கார் என் சர்க்கார் வான்னு கூப்பிட்டாங்க, என்னன்னு தெரியல. அவங்க கோவம் தான், கோவத்தை மாத்துங்க ஒரு ரிக்வெஸ்ட். நேரம் காரைக்கால் மஸ்தாபாத்தாக போறாங்க. எஜமானே என் சர்க்கார் வான் கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு இருக்கேன். அவங்களுடைய ஒரு கோம பாய்க்கு ஆளாக்கிறாதீங்க, ஒரு ரிக்வெஸ்ட். போறாங்க, வாங்க சிரிச்சு உள்ள கூப்பிட்டாங்க. அப்ப சொன்னாங்க எங்க தாப்பனார், ஓ ஷேக நீ பார்க்க போறாருந்தா அந்த தஜல்லி சர்க்காருடைய தஜல்லி கோமா இருந்தா நேரம் உள்ள வரணும் சொல்லி நீங்கள்ட்ட மாதிரி துவா செய்யுங்க. அவங்கள சர்க்காரை பார்க்க போனோம், என்னமோ அவங்க கோமா இருக்காங்க, நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. இங்க வந்துடணும், இங்க வந்துட்டு அங்க போன சிரிச்சிடுவாங்க. ஏன்னா சாதாரணப்பட்ட அஸ்தி இல்ல. நான் எவ்வளவு நாள் விடிய விடிய பேசலாம் அவங்க அந்தஸ்தை பத்தி. எங்க தாப்பா சொன்னாங்க, ஒன்னு ஒரு இடத்துக்கு பயானு கூப்பிட்டா, ஒரு தரிக்காலம் கூப்பிட்டா, நீ அங்கமே உட்காந்து ஒன்ன காட்டக்கூடாது. நீ அங்கமே உட்கார்ந்துகிட்டு ஒன்ன உயர பேசாத. நீ அங்கமே உட்கார்ந்து ஆயத்த ஹதீஸ குரான பேசாத. எந்த ஒரு காரி குஜாரி பேசாத. என்ன வலிமாக சத்திரம் அவ்வளவு சத்திரம் பேசாத. நபிமாக சத்திரம் பேசாத. யாரு கூப்பிட்டாங்களோ அவங்களை பத்தி அங்க பேசு. அதுதான் உனக்கு அசலான பேச்சு. அப்படி நீ பேசினா தான் அங்க உள்ளவங்களை விளங்கும் இங்க யாருண்டு. நீ அங்க உட்காந்து ஒன்ன காட்டாதான்ட்டாங்க. இப்ப வந்தாங்க அவங்க பேரப்புள்ள, அவங்க பேரப்புள்ள சொல்லி விடுறாங்க, என்ன பாருங்க. நான் எனக்கு பயம் வருது சக்கர். அவங்க எனக்கு என்ன பயம் வருது, நம்ம என்ன அந்த நம்ம யோக்கி நமக்கு தெரியும். நான் வரவும் சொல்லிட்டு வந்தேன் என் தாப்பனாச்ச, பாப்பா இந்த மாதிரி மேல போனேன், சக்கரை பார்க்க போறேன், சலாமத்தை போயிட்டு சலாமத்தை வரணும், உங்க விருப்பம் எதுவோ சொல்லிருங்க. யார்கிட்ட சொல்லுங்க வாப்பா கனவுலன்னு சொல்லி நான் வந்துட்டேன். யாரு கூட வாப்பா வரல. சக்கா சொல்றாங்க, ராத்திரி வந்தா இருப்பா அவங்க வாப்பா கனவு. மனசு சந்தோஷமா போச்சு. எப்படி வந்து பாருங்க கனெக்ஷன். அப்பதான் சொல்லிட்டு போகணுமா. நான் ஒரு எஜமான்ட்ட வருவாங்க சர்க்கார். அப்ப எங்க தாத்தா சொல்லுவாங்க, சர்க்கார் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. 7:30 மணிக்கு மேல போனாங்க. ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு எஜமான்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. யூசுப் நாயத்திட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம போக கூடாது குறுக்காதுல. சர்க்கார் உள்ள இருக்காங்க, முராக்காபா இருக்காங்களா, நம்ம அவங்களை பார்க்க வந்தோமா கை கட்டி நிக்கணும். எப்ப அவங்க முடிக்கிறாங்களா முராக்காபா வாங்க, நீ எப்ப அது வரைக்கும் நம்ம உள்ள வரக்கூடாது. வந்தா ஆதாபா உட்கார்ந்துக்கணும். கணக்கிறது, நாரங்க தட்டுறது, பேச்சு கொடுக்கிறது, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் காட்டுறது. எல்லாமே அவங்களுக்கு தெரியும், முன்னும் பின்னும் தெரியும். அல்லாஹ்வை ரசூலையும் கூட வச்சு வாழ்றாங்க. அல்லாஹ் ரசூலுல்லா ஃபனாவானவங்க அந்த அடங்கியிருக்காங்க. அவங்க இவங்கள்ட்ட ஃபனாவா இருக்காங்க. எல்லாம் துனியா ஓப்பன். அதனால அவர்கள் என்ன பேசுன்னு சொல்லும்போது எனக்கு எந்த பேச்சு வர மாட்டேங்குது. என்ன பெரிய நான் ஹதீஸ் சொல்ல நான் அவ்வளவு பெரிய ஆயிர முடியுமா? அவங்க முன்னால பேசுறதுக்கு தகுதி இருக்கு. அவங்க முன்னால நம்ம பேச்ச கேட்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை அவங்களுக்கு. நமக்கு இதான் அவங்களுடைய பொருத்தம், அவங்களுடைய துவா. அவங்க நம்ம ராஜியா இருந்தா போதும். மயக் சர்க்கார் கேட்டாங்க, நான் ஒரு பிரியாணிக்கு தரப்பாண்டாங்க. வேணா சர்க்கார் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்பா வேணான்னு சொன்னேன். உங்களுக்கு செலவு கொடுக்க சர்க்கார். எங்க அம்மாவுக்கு கூட்டிட்டு போவாங்க தாசக்கார் வீட்டுக்கு போன. எங்க அம்மா சொல்லுவாங்க, சர்க்கார் நேரா போய் பாத்ரூம கழுவு, உட்கார்ந்து இருக்காத. அவங்களோட பீதி இருப்பாங்க பிராணிமா. நேரம் எங்க அம்மா போய் துப்படி கழட்டி போட்டு பாத்ரூம கழுவுவாங்க. அப்ப சொல்லுவாங்க சர்க்காரு, இஸ்கா முறியுதே பாய், இவரெல்லாம் முறியுது. அங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு நீ பிராணிமா சோறாக்க சொல்லி நீ ருசியா சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு நீ சேர்ல உட்காந்துட்டு அவங்க உனக்கு வேலை செய்யுமா? வெளியே வந்து உருப்பிடுவான்னு கேட்பாங்க. வெளியே நிற்கிற முறியீடு. அப்ப என்ன சொன்னாங்க, வெளியே இருக்க முறியீடு காமெல்லாம் ஒண்ணுமா தாலிமு பயன்ல இல்ல. நீ பிராணிமா உட்கார வச்சு நீ அங்க வேலை வாங்காத, நீ போய் அங்க வேலை செய். ஆதாபே ஷேக் இருந்தா தான் முறியுது. ஆதாபே ஷேக் எந்த முறியீட்டு இல்லையோ அவர் ஒரு செகண்ட் செய்க லேஸ் கண்டுருவார். லேஸ் கண்டுட்டா எப்போ நம்ம போனுச்சு நமக்கு தெரியாது. எப்போ போனுச்சு அது காத்து நமக்கு தெரியாது.
அது அவர்களே நமக்கு தௌஃபீக் செஞ்சு, அவர்களே நமக்கு அது இறக்கப்பட்டு, அவர்களே நமக்கு துவா செஞ்சு, சரி இவர் ஆதாப விளக்கமா இருக்கிறார், அவங்க மன்னிச்சு விடலாம். அல்லாஹ் மன்னிக்கணும் அவசியம் இல்லை. அல்லாஹ் பிடிச்சா பிடிச்சதுதான். யார்கிட்ட பேசிட்டு உட்கார்ந்துருக்க கேப்பா அல்லாஹ். அல்லாஹ் முழு ஃபனா, நபி சௌதே முழு ஃபனா, காஜா சர்க்கார் முழு ஃபனா, கௌதம் பகா சர்க்கார் முழு ஃபனா, எல்லா அவுளியாக்களும் அவங்களோட பணா. எந்த அவுளியாக்கா எல்லா பணவர்கள் அவங்களோட பணவர்கள் ஒட்டுமொத்த அவுளியாக்களுடைய நெட்வொர்க் அங்கதான் இருக்கு. அதனால சர்க்காரி அவர்கள் என்ன பேச சொன்னதுக்கு நான் கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு அவங்க என்ன மன்னிக்கணும். அவங்க மன்னிப்பு ஆதரவு வச்சவன்